வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த ஃபோனுக்கான அன்பாக்சிங், அதோட என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அந்த ஃபோனில் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோ. அந்த வகையில் நான் வாங்கின அந்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi நிறுவனத்தினுடைய சப் பிராண்டான POCO நிறுவனத்தின் POCO X3 NFC எடிஷன். இந்த POCO X3 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் NFC கட் பண்ணிவிட்டு 6000 mAh பேட்டரியோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குளோபலாக NFCயோட 5160 mAh பேட்டரியோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த NFC வெர்ஷன் POCO X3 NFC தான் இப்போ என் கையில் இருக்குது. இந்த ஃபோனை வந்து நான் 28ஆம் தேதி வாங்கியிருந்தேன். 3 4 நாட்கள் நான் யூஸ் பண்ணின என்னுடைய முதல் அனுபவம் இந்த ஏற்பட்டின என்னுடைய முதல் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் சாம்சங்கினுடைய M30s மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்த அத்தனை வீடியோஸும் அந்த M30s மொபைலில் ஷூட் பண்ணின வீடியோஸ் தான். அந்த வகையில் அதில் வந்து 48 மெகாபிக்சல் கேமரா இருந்துச்சு. நீங்கள் இந்த POCO X3 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. எனக்கு இந்த ஃபோனை நான் கையில் எடுத்து கேமரா ஆன் பண்ணினதுமே என்னால் அந்த டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு பார்த்து கொள்ள முடிந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற இடங்களில் விதவிதமான ஃபோட்டோஸை இல்லை கலர்ஸோடு உள்ள ஃபோட்டோஸை விட விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த POCO X3 நல்ல ஒரு கலர் கிரேடை ஃபோட்டோஸுக்கு தருது. கலர்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ற வகையிலான ஃபோட்டோஸை இந்த POCO X3 வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரை காலமும் யூஸ் பண்ணின சாதாரண ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் 60 ஹெர்ட்ஸ் இல்லாட்டா 120 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் தான் இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம்ஸை தான் அதால் காட்ட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் தொடுற இன்புட்டையும் ஒரு செகண்டுக்கு அதால் 60 தரம் தான் எடுக்க முடியும். இல்லை 120 தரம் எடுக்கக்கூடியதாக தான் சாதாரணமாக இருந்துக்கிட்டு வந்துச்சு. பட் இப்போ வர ஃபோன்ஸில் வந்து 90 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேலாம் போயிட்டாங்க. டச் சாம்பிளிங், அதாவது அந்த தொடுவதற்கான உணர்திறன் வந்து 120, 240, 360 ஹெர்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த POCO X3ல 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேயும் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு பலர் சொன்னாலும் என்னாலே அதை உணர்வுபூர்வமாக பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணும்போதோ
இல்லை ஒரு கேம்ஸை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது டச் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதும் இந்த டிஸ்பிளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றதே நீங்கள் எப்படியும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5160 mAh பேட்டரியை கொண்ட ஒரு ஃபோனாக இருந்தாலும் இதில் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ளஸ் ஒரு சிலிக்கான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஃபோனோடைய வர்றதும் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சிருந்துச்சு. இந்த 5160 mAh பேட்டரி எனக்கு எப்போவுமே முழுசாக ஒரு நாள் தாங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதால நான் எப்போவுமே 0க்கு போக விட்டதில்லை. மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20% வரும்போது நான் சார்ஜ் போட்டுருவேன். அதிலேருந்து 100க்கு எனக்கு 1 ஹவருக்குள்ளே போயிடுது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் எத்தனையோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலேயுமே எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கவரேஜ் குறைவன்ற காரணத்தினால வேறு சிம்முகள் நெட்வொர்க்குகளை மாற்றும் போது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் வைஃபை இல்லாமல் நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஃபோனில் லைட்டான ஹீட்டிங் இஷ்யூ நான் யூஸ் பண்ணின எல்லா ஃபோன்லையுமே பார்த்துருக்கேன். பட் இந்த ஃபோன் வாங்கி இந்த 4 நாளில் எனக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. ஃபோன் என்ன நெட்வொர்க் லோடான வேலையை 4G நெட்வொர்க்கோ 3Gயில் நான் செய்து கொண்டு இருந்தாலும் எந்தவித ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லாமல் ஃபோன் கூலாகவே இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த ஃபோனில் இருக்கிற லிக்விட் கூல் டெக்னாலஜி தான் காரணம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனில் வந்து ஹையர் ரேஞ்ச் ஃபோனில் வர ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் கதைக்கும் போது யூஸ் பண்ணுற இயர்பீஸ் ஸ்பீக்கர் கூட இங்கே டபுள் ஆகி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ப்ரீமியத்தில் இருந்து இப்போ தான் மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கு கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. சவுண்ட் வந்து நல்ல லவுடாகவும் கிறிஸ்டல் கிளியராகவும் இருந்துச்சு. பட் அது வந்து இந்த 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதால அதனுடைய சவுண்ட் காரணமாக இந்த ஃபோனை பிடிச்சி நீங்கள் வீடியோ இல்லை மூவிஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனுடைய பேக் பிளேட் லேஸாக வைப்ரேட் ஆகிறது சாதாரணமான விடயம்தான். அதை சில பேர் ஒரு குறையாக இந்த ஃபோனுக்கு பேக் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படியோ ஸ்பீக்கர்ஸ் நல்ல லவுடான சவுண்டை தரும்போது வைப்ரேட் ஆகுறது என்ன பொறுத்தளவு அது ஓகேயாக தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய லுக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோன் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஃபோனாகவே இருக்குது. எனக்கு இந்த ஃபோனுடைய அந்த பேக் கலர் கிரேடியன்ட், அதோட இந்த ஃபோனுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் கை கட்டுற மாதிரி இந்த பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனை ஒரு காம்பேக்டாக எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த ஃபோனுடைய லுக் வைஸ் இந்த ஃபோன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனுடைய சாஃப்ட்வேர் சைட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த MIUI UI அண்ட் தீம்ஸ் கஸ்டமைசேஷன் டிஃபால்ட்டாக வர தீம் அண்ட் அதனுடைய UI செட்டிங்ஸே எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாகவும் ஒரு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளீனாக ஒரு ஸ்மூத்தாக ஹை லெவல் ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலை இந்த ஃபோனுடைய UI கொடுக்குது. எவ்வளவு நேரமும் இந்த ஃபோனில் எனக்கு பிடித்த விடயங்கள் இல்லாட்டி இந்த ஃபோனில் நான் ப்ளஸ்ஸாக நினைக்கிற விடயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத இல்லாட்டி நான் ஒரு மைனஸாக குறைவாக நினைக்கிற விடயங்களை சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த ஃபோனை நீங்கள் சாதாரண ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக இது ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் இது ஒரு 5120 mAh பேட்டரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லுக் வைஸ் ஒரு பெரிய டிஸ்பிளே இங்கே வந்து இருக்கிறதன் காரணமாக இந்த ஃபோன் மற்ற ஃபோன்களோடு ஒப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் வெயிட் அதிகமான ஃபோனாகவே காணப்படுது. அதை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்களா, இந்த ஃபோனை கொஞ்சம் நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபோனை தூக்கும்போது அது மிகவும் லைட் வெயிட்டாக இருக்கிறது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நான் ஒரு எதிர்பார்த்த இது இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஏனென்றால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணின எல்லா ஃபோன்ஸ்லேயும் LED டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதில் வந்து எனக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து IPS LCD பேனல், ரொம்ப நல்ல பேனல். வீடியோஸ் பார்க்குறதுக்கு மிகவும் கிளியராக எந்த ஒரு கலர் மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக தான் இந்த பேனல் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பர்சனலாக அந்த AMOLED டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஃபோனில் மிஸ் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு போக்கோன்ற ஒரு சப் பிராண்டாக இருந்தாலும் இந்த Xiaomi நிறுவனத்தினுடைய MIUIயில் ரன் ஆகிற காரணமாக சிஸ்டம் ஆப்ஸில் கூட ஆட்ஸ் வரும். அதாவது விளம்பரங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் செட்டிங்ஸ்லேயோ இல்லை செக்யூரிட்டி, பேட்டரி மேனேஜர் போன்ற ஆப்ஸ், அதாவது MIUIயில் ஃபோன்ஸோடு கொடுக்கக்கூடிய ஆப்ஸில் கூட உங்களால் விளம்பரங்களை பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இது Xiaomi ஃபோன்ஸ்ன்றது நீங்கள் பார்க்கும்போது அதில் அந்த விளம்பரங்களை உங்களால் நிறுத்தி கொள்ள முடியாது. இது சப் பிராண்டான போக்கோவினுடைய ஃபோன் என்பதால் உங்களால் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் செப்பரேட்டாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் ஆட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கொள்ள முடியும். ஆட்ஸை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற புதிய கான்டென்ட்ஸ் அண்ட் விடயங்களை கூட நீங்கள் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் அவங்க அதை ஒரேடியாக ஆஃப் பண்ணி அந்த ஆட்ஸை கொடுக்காம இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்போதைக்கு ஒரு 4-5 நாள் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணினதில் எனக்கு இந்த ஃபோனை பற்றி தோன்றின விடயங்கள். இதில் எத்தனையோ விடயங்கள் ப்ளஸ்ஸாக தெரிந்தாலும் சில மைனஸ்களையும் உங்களோட நான் ஓப்பனாக போயிருந்திருக்கேன்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை அந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய இந்த ஃபோனுடைய வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை நான் இப்போ இனிமேல் இதுதான் என்னுடைய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கழித்து இப்போ நான் சொன்னபடி எங்களில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை பேட்ரி இஷ்யூஸ், இல்லை ஏதாவது பிரச்சனைகள், நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்ட்டு நான் லாங் டேர்மாக இந்த ஃபோனை பாவிச்சுட்டு தான் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்தில் இதை பற்றின ஒரு ரிவ்யூவை தெளிவாக ஃபுல் டீட்டெயில்ஸோட கட்டாயம் உங்களுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாக்காக இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஃபோன் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க, இல்லை ஒரு நல்ல ஃபோன் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின இல்லை ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.